Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபோம் ஷீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபோம் ஷீட்டுக்கு நம்ம எப்படி நம்ம மீட்டர் கணக்கில் வாங்குவோம். இது வரைக்கும் நானும் மீட்டர் கணக்கில் தான் வாங்கியிருக்கிறேன். ஒரு தடவை பண்டலில் வாங்கினா எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த வட்டம் நான் பண்டல் வாங்கியிருக்கேன். இது வந்து கிலோவுக்கு 150 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை மீட்டர் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அளந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த பண்டல் வந்து 4.5 to 5 கிலோக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து 4.880 கிராம் வந்திருக்கு. அவங்க சைடில் அந்த ஸ்டிக்கரும் ஒட்டிருக்காங்க. இது எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டிக்கரையும் ஒட்டியிருக்கிறாங்க. தோராயமா 5 கிலோவுக்கு 120 கிராம் மட்டும் தான் கம்மியாக இருக்கு. அப்போ 5 கிலோ கணக்கு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல வெட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து உள்ள ஃப்ரேம் வைக்கணும்னா கூட நம்ம வெட்டிட்டு நம்மளுக்கு மிச்சம் இதை வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். பேக்கிங் நல்லா பக்காவாக பண்ணிடுவாங்க. மழையெல்லாம் நனைஞ்சு விடாதுங்கிறதுக்காக நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. வாங்குற ஃபோம் ஷீட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இது கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் வாங்குறது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து திக்னஸ் மட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ தான் பார்க்குறேன், பார்த்தா தான் தெரியுது. திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இதோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கும்பா, நம்ம இதோட ஃபுல் லென்த்தை வந்து அளந்து பார்த்துக்க போகிறோம். ஃபுல் லென்த் எனக்கு வந்து 39.5 அந்த அளவுக்கு தான் இருக்கு. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 39.5 40 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துற ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இங்கேருந்து இந்த வரைக்கும் 20, கொஞ்சம் கொஞ்சம்னாலும் 20. அப்போ இது கரெக்டாக இருக்கும். 2ஆக வெட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எஸ், 2ஆக வெட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது 2ஆக வெட்டிக்கலாம். 40 இன்ச்சுங்கும் போது இன்னொரு 20 இன்ச் லென்த் இருந்தால் போதும். இது 1/2 இன்ச் தான் முன்ன இருக்குது, அதனால நம்ம கரெக்டாக வெட்டிக்கலாம். முப்பத்தி 20க்கும் கொஞ்சம் கம்மியாக ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரவுண்ட் மட்டும் நம்மளுக்கு வெட்டினா போதும். ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 20க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வெட்டிட்டு உங்களுக்கு எத்தனை மீட்டர் வருது அப்படிங்கிறத நான் ஒரு ரோல் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். மார்க் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நல்ல வரி உள்ள கத்தி இருக்கு பார்த்தீங்களா, நல்ல வரி இருக்கிற கத்தியை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அமைத்து ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ப்ரெஸ் கடை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ப்ரெஸ்ஸில் கூட கொண்டு போய் கரெக்டாக ஈவனாக வெட்டிட்டு வந்துடலாம்.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேர் என்னது, ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட மார்க் பண்ணி வெட்டி கொடுக்க சொன்னால் ஒரே நிமிஷத்தில் வெட்டி கொடுத்துருவாங்க. நீட்டாகவும் இருக்கும். நம்ம இது கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேப்பர் தான் சொல்கிறோம், ஆனால் பண்டலாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வெட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வெட்டியிருக்கேன், பாதி வெட்டியிருக்கேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குப்பா. கொஞ்சம் கை வலிக்குது. யாரையாவது வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டு அறுத்து கொடுக்க சொல்லுங்க. ஃபுல் ஃபோர்ஸை போட்டு தான் அறுக்க வேண்டியது. இத்தனைக்கு நான் வெளியே உள்ள கட்டி தான் எடுத்துருக்கிறேன். ஃபுல் ஃபோர்ஸை போட்டு தான் அறுக்க வேண்டியது. மூச்சு சூப்பர். ஃபினிஷ் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஒரு பக்கத்தில் நின்றுட்டோம். ஃபினிஷ்பா. வெட்டியாச்சு. மூச்சு வாங்குது. விட்டதுக்குள்ளேயும் மூச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தனியாக வச்சுக்கிடுவோம். இதில் எத்தனை மீட்டர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பண்டலில் வந்து வெட்டினதில் 2ஆக வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த 2ஆக வெட்டினதில் இதை மட்டும் ஒரு ரோலை மட்டும் எடுத்து நான் வந்து எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து அதை வந்து அளந்தேன். தெரிஞ்சுக்கணும். அது ப்ளஸ் வந்து உங்களுக்கும் சொல்லணும், வாங்குறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அளந்து பார்த்தோம். நான் அதை வந்து 2 மீட்டர் அளவுக்கு நேராக விரித்து வச்சுக்கிட்டேன். 2 மீட்டர் அளவுக்கு விரித்து வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் வச்சு ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறம் இதில் எத்தனை இதாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்த கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எத்தனை மீட்ரு அப்படிங்கிறத கணக்கு பண்ணிடலாம். இப்போது நான் வந்து ஃபோல்ட் பண்ணதை மட்டும் கவுண்ட் பண்ணுறேன். ஒரு ஷீட் வந்து ரெண்டு ஷீட்டாக வரும். 2 ஷீட்டாக வந்ததுன்னா 4 மீட்ரு கணக்கு வரும். அப்போ எனக்கு இது இந்த மாதிரி 4 மீட்டர் இருக்கிறத கணக்கு பண்ணேன் அப்படின்னா 45 டபுள் ஃபோலும் ஒரு சிங்கிள் ஃபோல் மட்டும் இருந்துச்சு. அப்போ 45 × 4 அப்படிங்கிற போது 180 மீட்டர் வந்துடுது. சிங்கிள் ஃபோல் வருது 2 மீட்ரு. 2 மீட்ரு முன்ன பின்ன இருந்தாலுமே 185 மீட்ரு வரைக்கும் வரலாம். 180லேருந்து 185 மீட்ரு வரைக்கும் வரலாம். நான் இந்த கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் கடையில் வாங்குறது 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இதில் வந்து கடையில் மீட்ரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். இதில் வந்து நம்ம 182 மீட்ரு அப்படிங்கிற போது நம்மளுக்கு 5 ரூபா சில்லற தான் வருது. நம்மளுக்கு இதுதான் எக்கனாமிக்காக இருக்குது. ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதில் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கவர் பண்ணி வச்சுருங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது காலியானதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு செல்லோட்டை போட்டு ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இது அழுக்காகாது, உள்ள ஃபோம் ஷீட் அழுக்காகாது. நம்ம அதை யூஸ் பண்ணி காலியானதுக்கப்புறம் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.